டேய் புளுடா எங்கடா அவன் வீட்ல இருந்து அங்கடா சோ வரடா கூத்து டேய் வாடா கூத்து ஆரம்பிச்சு வாடா போலாம் டேய் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் முடிச்சிட்டு வந்துறேன் நீங்க கூத்து பார்க்க போங்க டேய் அழகேசா நமக்குள்ள என்னைக்கு தெய்வான உள்ள போட்டாலும் அந்த இருந்து நமக்குள்ள டிஸ்டன்ஸ் விழுந்துருச்சு போட்டேன்னா பாத்து இரு என் பையன் ஜெயிலுக்கு வந்துட்டான் அவளு பிடிச்சே டேய் அழகேசா நீ என்ன அங்க போறா டேய் அவ போடா போடா ஒரு இடத்துக்கு போகணும்னா விடுறா நான் மனுஷன் வள்ளி என்னத்த கூத்துக்கு நேரம் ஆச்சு சீக்கிரம் வா வந்துட்டேன் அத்த கூத்து ஆரம்பிச்சிருவாங்கம்மா வரேன் வரும்போது விளக்கெல்லாம் அணைச்சிட்டு வந்துரு சரி அத்த கதவை நல்லா சாத்திட்டு வந்துருமா ஏண்டி தெய்வான ராத்திரி நேரத்துல என்னடி சீவி சிங்காச்சுக்கிட்டு கூத்துக்கு நேரம் ஆச்சு இல்ல அங்க ஆரம்பிச்சிட போறாங்க சீக்கிரம் வாடி நீ போ பாட்டி நான் வரேன் சரி சரி சீக்கிரம் வா டேய் வண்டு டேய் கூத்து பார்க்க வரலையா என்ன பொண்ணையோ ஏண்டி முத்தம்மா கூத்து பார்க்க வரலையா இராத்தா வரேன் வண்டு தூங்கிட்டு இருக்கான் அவனுக்கு போத்தி விட்டுட்டு வரேன் நான் முன்னாடி போறேன் சீக்கிரமா வந்து சேரு சரி சரி வரேன் என்ன பற்றி முடிஞ்சுக்கோ நான் போத போகும் சாம வேடம் தெரிஞ்சுக்கோ உசிருக்குள்ள என்ன பற்றி முடிஞ்சுக்கோ நான் ஓத போகும் சாம வேடம் தெரிஞ்சுக்கோ நாட்டாமையா சொன்ன மாதிரி வீரைய ஊரே தொலைச்சிட்டாங்க எல்லாரும் வாங்க கம்போதை நிக்கிற அழகே சேங்க தம்மன் உட்காந்துருக்கான் பாரு என்னடா வீரைய ஆளுங்க யாராவது அடிச்சாங்க உன்ன பின்ன எதுக்கு இப்படி பதட்டப்படுற சொல்லு எனக்கு புரியலடா டேய் அதான் வீரனை அன்னைக்கு அடிச்சு தூக்கி போட்டாச்சேடா புரியலடா நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியலடா என்னையும் குழப்பிக்கிட்டு என்னாச்சு உனக்கு பதட்டப்படாதடா என்ன சொல்ல வர நீ என்னாச்சு உனக்கு சொல்டா ஒரு கிறுக்கு பிடிச்சாடா நெருப்பத்து இருக்குடா உண்மையா என்ன எரிஞ்சதுக்கு என்னதுக்கா இப்ப கூட்டு வந்திருக்க இதுக்கு எதுவுமே எனக்கு தெரியாதா நான் வேணும்னே செய்யலடா எனக்கு எதுவும் தெரியாதுடா என்னது ஊர் வந்ததுக்கான ஏன் மாமா இங்கதான் இருக்கியா இந்த மாமா சிகரெட் பாக்கெட் குடி சிகரெட் பைட்டு தூக்கி போட்ட சிகரெட் நீ பைத்தியமாச்சு இப்போ
என்ன அவ்வளவு வெறுப்பு உனக்கு? எனக்கு தெரியும் இந்த வெறுப்புக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு. எல்லாமே உண்மை என்கிட்ட சொல்லிட்டான். மாமா, இப்ப அது என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இது பாருங்க, ஊரே 2 பட்டு கிடக்கு. எப்ப யாரு வெட்டிக்கிட்டு சாவாங்கன்னு சொல்ல முடியாது. பேசாம இந்த ஊர் நாட்டாம கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடு மாமா. என்னமாமா யோசிச்சுட்டு இருக்க? இன்னமும் நீ யோசிச்சுட்டு இருந்தேன்னா நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தான் அதனால அழிவு ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். நீ பேசாம நம்ம ஊர் நாட்டாம கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடு மாமா. ஏன் மாமா இன்னமும் யோசிச்சுட்டு இருக்க? ஏன் உண்மை சொல்றதுனால உன் உசுறு போயிடும் பயப்படுறியா? உசுறு போனாலும் பரவாயில்ல, ஊரை காப்பாத்து. உண்மை என்னன்னு தெரியாம ஏன் அப்படி அடிச்சுக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? உன்னை அடிச்ச கொண்டுடுவாங்க போல இருக்கா? என்ன ஏன் தடுக்கிற? ஏன் தடுக்கிற? ஏன் தடுக்கிற? தப்பு செஞ்சவதான தண்டனை அனுபவிக்கணும். நீ அப்படி என்னடா தப்பு செஞ்ச இப்படி அடிவாக்கி சாவறதுக்கு? இந்த ஊர் எரிஞ்சது காரணமே நாதாயா. என்னடி இப்படி நாசமா போறவனே இந்த பாவிதான் எரிச்சாரமா? இவன் தான் எரிச்சாரா? அநியாயமா என் பேச்சு பொண்ணை கொண்டுட்டியே. என்னடா துரோகம் செஞ்சோம்? ஏன்டா இப்படி செஞ்ச? ஐயோ என் பையனை கொண்டுட்டேடா பாவி. நீ நல்லா இருப்பியா? என் பையனை கொண்டுட்டானே. ஐயோ ஐயோ. என்னடா சொல்ற? நீ வேற அப்படி செஞ்ச? எல்லாரும் இப்ப தெரியுதா ஊரை கொடுத்துறது யாருன்னு? கொளுத்தாத எங்க அண்ணனை கொளுத்துறேன் ஊரே போட்டு அடிச்சீங்களே. இப்ப என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்கயா? என்ன செய்ய போறீங்க? ஐயா என்ன செய்ய போறீங்க? சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. நீ கேட்கும் போதெல்லாம் என் பையன் சிகரெட்டா வாங்கி கொடுத்தானே பாவி. அவரை கொண்டுட்டியடா. நான் என்ன பண்ணுவேன்? என்ன கிட்டியடா? அந்த சிகரெட்டா இருந்தானே இந்த ஊரை எரிஞ்சது. என்னடா சொல்ற? வேணும்னு எரிக்கலையா? கீழே போட்டு அடைக்க வேண்டிய சிகரெட்டை அலட்சியமா சுட்டி போட்டதுனால வந்த வேணாதாயா இது. என்ன மன்னிச்சிருக்கையா, என்ன மன்னிச்சிருக்க. என்ன கொடுத்ததுக்கு போட்டீங்க. சாம்பார் காலம் இவன் தான். கொளுத்து பையன் தெரியாம அறிவு இருக்காடா உனக்கு? இது நாள் வரைக்கும் எல்லாரும் வீரையன் தான் ஊரை கொளுத்தினான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஊர் எரிஞ்சதுக்கு நான் தான் காரணம்னு இவன் ஒத்துக்கலன்னா இந்நேரம் ஒருத்தனை வெட்டிக்கிட்டு செத்து போயிருப்பீங்க. இவன் உசுருக்கு பயந்திருந்தான்னு இங்க 300-400 கொலை விழுந்திருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த கலவரம் தமிழ்நாடு பூரா பரவனா அங்கங்க அவன் வெட்டிக்கிட்டு செத்து போவானுங்க. தவறு செய்யறது மனுஷ இயல்புதான். அந்த தப்ப மறைக்க நினைக்கிறது தான் பெரிய தவறு. இந்த ஊரை கொளுத்தணும்னு நினைச்சு திட்டம் போட்டா அவன் சிகரெட்டை போட்டான். சிகரெட் பிடிக்கிறவங்கல்ல எத்தனை பேர் சிகரெட் அணைச்சிட்டு போடுறான். ஏதோ தெரியாம அவன் செஞ்ச தவறு இந்த ஊரே பத்திக்கிச்சு. இவனை நாம தண்டிக்கிறத விட மன்னிக்க நினைக்கிறது தான் மனுஷத்தன்மை. மன்னிச்சு விடாம தண்டிக்க நினைச்சோம்னா எந்த தவறையும் ஒப்புக்கொள்ள ஒருத்தனும் முன் வர மாட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம இவனை மன்னிச்சு விடுறதுதான் நமக்கு நல்லது. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்னால திரும்பவும் இந்த ஊர்ல தலைமை வந்து நடக்க முடியாது. பெரிய பாவம் பண்ணிட்டேயா.
இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஊரை கொளுத்தின பாவி நான் தான் என் மனசு உறுத்துக்கிட்டே இருக்கு ஐயா. நான் ஓடி போனவனா இருக்கட்டும் ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. வள்ளி, நான் நல்லவனா இருப்பேன்னு நினைச்சுதானே நீ என்னெல்லாம் ஆசைப்பட்ட. நான் இந்த ஊரையே எரிச்ச பாவிமா. உனக்கான ஒருத்தன் எங்கேயாவது பிறந்திருப்பான், அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. நான் வரேன் வள்ளி. ஐயோ வேண்டாம் மாமா, என்னை விட்டு போகாத. ஐயா, தெய்வான செத்ததுக்கு நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிருங்க ஐயா. அப்பா, முன்னால நான் உன் கூடயே இருக்கணும்னு நீ ஆசைப்பட்ட, அது முடியலப்பா. இப்ப நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுவும் முடியாம போச்சு. அப்படி சொல்லாத அழகு. இல்லம்மா, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்க. ஆனா நான் உன்னை சிரமப்படாம வாழ வைக்கணும் தாமா வந்தேன், அதுவும் முடியாம போச்சுமா. அம்மா, என்ன மன்னிச்சிடுமா, நான் போறேம்மா. அழகு